அஜித் சாருக்கு ஏற்ற மாதிரியே வந்து எல்லாமே இருக்குது படத்தில். அவரோட பழைய படங்களை வந்து ரீக்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும். அண்ட் வந்து கார் ரேஸ். ஸோ விடாமுயற்சியில் எப்படி வந்து கார் ரேஸ் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்களோ இந்த படத்துலேயே அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. இல்லை, விடாமுயற்சியில் அது கார் ரேஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து கார் ஓட்டிட்டு போகிறாரு அவ்வளோதான். இதில் தான் ரேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த காரை வந்து ரோலிங் பண்ணுறதா இருக்கட்டும், காரில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே காரில் பண்ணக்கூடிய அந்த ஜிக்சாக்லாம் இந்த படத்தில் இருக்காரு. விடாமுயற்சியில் பெருசாக ஒன்றும் இல்லை. அது ஒரு 2-3 சீன்ஸ் தான் வரும். பட் அது விடாமுயற்சியில் விட்டதை வந்து கண்டிப்பாக குட் பை டக்லி வந்து அஜித் ரசிகர்கள் என்னென்னா எதிர்பார்த்து போனாங்களோ விடாமுயற்சியில் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அது நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங். நேற்று நைட்டு நம்ம தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி விற்று தீர்ந்துருமோ அது மாதிரி ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்தையுமே வந்து எங்கே பார்த்தாலுமே டிக்கெட் இல்லை. 10ஆம் தேதிக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இது ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஆன்லைனில் விட்டு எல்லா டிக்கெட்டும் விற்று தீர்ந்துருச்சுங்கிறது பெரிய அதிசயமாக இருக்குது.